கோவை மலுமிச்சம்பட்டி பகுதியில் நாகசக்தி அம்மன் பீடத்தில் மத நல்லிணக்கத்தின் அடையாளமாக நிலவேம்பு சித்தர் பாபுஜி சுவாமிகளை சந்தித்த பாரதிய ஜனதா கட்சி சிறுபான்மை பிரிவைச் சேர்ந்த வேலூர் இப்ராஹிம். ஆளுமை திறன் இல்லாமல் தாவேகா தற்போது திணறி வருகின்றது. விரைவில் இந்த ஆட்சி கலையும் என்று தெரிவித்துள்ளார். கோவை மலுமிச்சம்பட்டி பகுதியில் விஸ்வகர்மா ஜெகத்குரு நிலவேம்பு சித்தர் ஸ்ரீலஸ்ரீ பாபுஜி சுவாமிகள் திருக்கோவில் அமைந்துள்ளது. இங்கு விஸ்வகர்மா சமூக மக்கள் கட்சியின் தேசிய பொதுச் செயலாளர் பாபுஜி சுவாமிகளை பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய செயலாளரும் சிறுபான்மை பிரிவு வேலூர் இப்ராஹிம் மலுமிச்சம்பட்டி நாகசக்தி அம்மன் தியான பீடத்தில் இருவரும் இணைந்து அரசியல் ஆலோசனை நடத்தினர். அப்பொழுது முன்னாள் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பாரதிய ஜனதா கட்சியை விட்டு விலகிய பிறகு ஏற்பட்டுள்ள பாதிப்பு மற்றும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அதிமுகவில் ஏற்பட்ட குழப்பங்கள், இந்த சூழ்நிலைகள் இனி எதிர்காலத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் பயணம் நடைபெறவுள்ள உள்ளாட்சி தேர்தல் பணிகள், இடைத்தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர்கள் வெற்றி பெறுவதற்கு என்னென்ன வழிகள் உள்ளன, முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் தற்பொழுது ஏற்பட்டுள்ள புதிய இயக்கத்தின் காரணமாக ஏற்படும் பாதிப்புகளை சரி செய்வதற்கு இளைஞர்களை தேசிய சிந்தனை பக்கமும் கொண்டு செல்வது குறித்து ஆலோசனை மேற்கொண்டனர். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய வேலூர் இப்ராஹிம் கூறியதாவது: மத நல்லிணக்கத்தின் அடையாளமாக தமிழகம் முழுவதும் இஸ்லாமியர்களுடன் இணைந்து பாரதிய ஜனதா கட்சி பயணித்து வருகின்றது. இன்று கோவை மலுமிச்சம்பட்டி பாபுஜி சுவாமிகளை சந்தித்து அரசியல் குறித்து பேசியதாகவும், அதில் தாவேகா அரசு ஆட்சியமைத்த பின்பு தான் கொடுத்த வாக்குறுதிகளை செயல்படுத்த முடியாமல் திணறி வருகிறது. உதாரணமாக விவசாயிகளுக்கு உரிய இழப்பீடு வழங்கப்படும் என்று கூறிய முதல்வர் அவர்கள் இன்று விவசாயிகளுக்கு வெறும் 5,000 ரூபாய் மட்டும் இழப்பீடு என்று தெரிவித்துள்ளார். இது பொதுமக்கள் மத்தியிலும் விவசாயிகள் மத்தியிலும் பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தி உள்ளது. இது ஒரு ஆளுமையற்ற அரசியலுக்கு உதாரணமாக பார்ப்பதாக தெரிவித்தார். விரைவில் இந்த ஆட்சி களையவும் வாய்ப்பு உள்ளது என்றார். இன்றைக்கு மத நல்லிணக்கத்தின் அடையாளமாக தமிழகம் முழுக்க இஸ்லாமியர்களோடு இணைந்து இந்த பாரத தேசம் பண்பாட்டால், கலாச்சாரத்தால், ஒற்றுமை உணர்வால் அனைவரையும் பாரத தாயின் பிள்ளைகளாக ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கிறது என்ற நல்ல கருத்தை நம்முடைய பாபுஜி சுவாமிகள் எல்லா இடங்களிலும் பேசி வருகிறார். நான் கோவை வரக்கூடிய காலகட்டங்களில் எல்லாம் அவரை சந்திப்பது என்பது எங்களுக்குள் நடக்கிற ஒரு இயல்பான நடவடிக்கை. அதன் அடிப்படையில் இன்றைக்கு நாகசக்தி அம்மன் பீடத்தில் தரிசனம் செய்துவிட்டு பாபுஜி சுவாமிகளோடு ஆன்மீகம் சம்பந்தமாகவும் அரசியல் சம்பந்தமாகவும் பல விஷயங்களை நாங்கள் கலந்துரையாடினோம். அதன் அடிப்படையில் வரக்கூடிய காலகட்டத்தில் ஆன்மீக ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் இணைந்து பயணிப்பது என்கிற ஒரு நல்ல முடிவை எடுத்துள்ளோம். தமிழகத்தில் தாவேகா ஆட்சி அமைத்த பிறகு மாண்புமிகு தமிழக முதல்வர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியாமல் தடுமாறிக் கொண்டிருக்கிற சூழலை நாங்கள் பார்க்கிறோம். உதாரணத்திற்கு, விவசாயிகளுக்கு உரிய இழப்பீடு வழங்கப்படும் என்று சொன்ன திரு விஜய் அவர்கள் இன்றைக்கு விவசாயிகளுக்கு வெறும் 5,000 ரூபாய் தான் இழப்பீடு என்கிற ஒரு சூழலை உருவாக்கி இருக்கிறார். இது தமிழக விவசாயிகள் மத்தியில கொதிப்பை ஏற்படுத்தியதோடு தாவேகா ஆட்சிக்கு எதிராக திரு விஜய் அவர்களுக்கு எதிராக கடுமையான போராட்டங்களை விவசாயிகள் சாலைகளிலும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்களிலும் ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறத நாம பார்க்க முடிகிறது. ஒரு ஆளுமையற்ற முதல்வரால் தான் இப்படி தவறான நடவடிக்கையை ஏற்படுத்த முடியும் என்பதை நிதர்சனமா நாங்க பார்க்கிறோம்.